கானாவூர் கல்யாணத்திலே கானாவூர் கல்யாணத்தை பற்றி பார்க்கும் பொழுது புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த சுவிசேஷங்களிலே இந்த சுவிசேஷங்களிலே கானாவூர் கல்யாணத்தை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. இது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த பொழுது 33 ஆண்டு காலம் இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்தார். அவர் வாழ்ந்த காலத்திலே அநேக அற்புதங்கள், அதிசயங்கள் இயேசு கிறிஸ்து செய்தார். அதிலும் முதலாவது அற்புதம் செய்த கானாவூர் கல்யாணத்திலே முதலாவது அற்புதம் செய்தார். இயேசுவின் தாய் அந்த கல்யாண வீட்டிலே இருந்தார்கள். இயேசுவும் அவருடைய சீசர்களும் இந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டார்கள். கல்யாண வீட்டிற்கு வந்தார்கள். அந்த கல்யாண வீட்டிலே திராட்சை ரசம் குறைவுபட்டு போனது. உடனே இயேசுவின் தாய் இயேசுவினிடத்திலே வந்து, மகனே, திராட்சை ரசம் குறைவுபட்டு போனது. கல்யாண வீட்டிற்கு வந்தவர்கள் கொஞ்சம் பேருக்கு திராட்சை ரசம் இல்லாதிருந்தது. அப்பொழுது இயேசு கிறிஸ்து பணிவிடைக்காரர்களை நோக்கி ஜாடியிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொன்னார். உடனே 6 கற்சாடிகளை எடுத்து தண்ணீரை நிரப்பினார்கள். அப்பொழுது ஒரு கற்சாடி, இப்பொழுது இந்த காலத்திலே 4 குடம் தண்ணீர் ஊற்றினால் எவ்வளவு ஒரு பெரிய ஜாடி இருக்குமோ அவ்வளவு ஒரு தண்ணியை நிரப்பினார்கள். அதிலும் 6 கற்சாடிகளிலே தண்ணியை நிரப்பினார்கள். பின்பு இயேசுவானவர் பணிவிடைக்காரர்களை நோக்கி ஜெபித்து, நீங்கள் பந்தி விசாரிப்புக்காரரிடத்தில் கொண்டு போய் கொடுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்ன பொழுது அந்த திருமண வீட்டிற்கு வந்தவர்கள் இந்த திராட்சை ரசத்தை, தண்ணீரை திராட்சை ரசமாக இயேசுவானவர் செய்து முதலாவது அற்புதத்தை அந்த கல்யாண வீட்டிலே நிகழ்த்தினார். அந்த கல்யாண வீட்டிற்கு வந்தவர்கள் இந்த திராட்சை ரசத்தை சாப்பிடும் பொழுது மிகவும் அழகாக மதுரமுள்ளதாக இருந்தது என்று சொல்லி கல்யாண வீட்டிற்கு வந்தவர்கள் சொன்னார்கள். இவ்வளவு நேரம் இந்த திராட்சை ரசம் எங்கே இருந்தது, எங்கே இருந்து வந்தது, எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் ஒரு அற்புதமாக, ஒரு அதிசயமாக கேட்டார். இதுதான் கானாவூர் கல்யாணத்திலே முதலாவது அற்புதத்தை இயேசு கிறிஸ்து செய்து அந்த கல்யாண வீட்டிலே ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது என்று சொல்லி நாம் இந்த சத்திய வசனத்திலே பார்க்கிறோம். இரண்டாவது காரியமாக இந்த ஸ்தேவானுக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்தார். இந்த ஸ்தேவான் கர்த்தருடைய வசனத்திலே உறுதியாக இருந்த பொழுது அநேக ஜனங்கள், இந்த ஸ்தேவான் வாழ்ந்த காலத்திலே அநேக ஜனங்கள் இயேசுவானவரை குறித்து பேசும் பொழுது எல்லாரும் எடுத்து கல்லை எடுத்து அந்த ஸ்தேவானை அடிக்கிறார்கள். இவன் மறு பேச்சு எதுவும் பேசவில்லை. எதற்காக என்னை அடிக்கிறீர்கள் என்றும் சொல்லி கேட்கவில்லை. ஆனாலும் அந்த ஸ்தேவான் இயேசுவுக்கு உறுதியாக இயேசுவுக்குள் நிலைத்திருந்ததனாலே இப்படிப்பட்ட காரியம் நடந்தது. உடனே ஸ்தேவான் அந்த கல்லடி பட்ட பொழுது அவன் குற்றுயிராக அவன் இருக்கிறான். உடனே ஸ்தேவான் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறான். ஜனங்கள் எல்லாரும் நின்று கொண்டு இருக்கிறார்கள். இந்த ஸ்தேவான் குற்றுயிராக அவனுடைய உயிர் போகக்கூடிய தருவாயிலே வானத்தை அண்ணாந்து பார்க்கிறான். பிதாவானவர் பிதாவானவரின் வலது பார்சத்தில் இயேசு கிறிஸ்து நின்று கொண்டு இருக்கிறார். இதை ஸ்தேவான் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு பார்க்கிறான். நமக்கு பரலோகம் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த உலகத்திலே நம்மை இப்படி படுத்தினாலும் நமக்கு பரலோகம் ஆண்டவர் நிச்சயம் கொடுப்பார். ஏனென்றால் அந்த தரிசனத்தை அந்த ஸ்தேவான் பார்க்கிறான். நமக்கு பரலோகம் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. பிதாவானவரின் வலது பார்சத்தில் இயேசுவானவர் இருக்கிறார் என்று சொல்லி ஸ்தேவான் உறுதியாக நம்புகிறான். அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது பேதுருவும் யோவானும் ஜெப ஆலயத்திலே அவர்கள் ஜெப ஆலயத்திற்குள்ளாக போகும் பொழுது இந்த பேதுருவும் யோவானையும் பார்த்து பிச்சை கேட்டு கொண்டு இருக்கிறவர்கள். எப்பொழுது பார்த்தாலும் நம்ம ஒரு ஆலயத்திலே நாம் போகும் பொழுது பிச்சைக்காரர்கள் வரிசையாக இருப்பார்கள். அந்த பிச்சைக்காரர்களுக்கு நாங்களும் போகும்பொழுது
பொழுது பிச்சைக்காரர்களுக்கு ஏதாவது காசு அவர்களுக்கு போட்டுவிட்டு போவோம். இல்லை சர்ச்சுக்கு நேரமாயிடுச்சுனால் உள்ளே போயிட்டு வரும் பொழுது அந்த பிச்சைக்காரர்களுக்கு ஒருவராக நாங்கள் காசு போடுவதுண்டு. அந்தபடியே அப்போது பேதுருவும் யோவானும் வாழ்ந்த காலத்திலே இவர்கள் 2 பேரும் இயேசுவினுடைய சீசர்கள். அவர்கள் ஜெப ஆலயத்துக்குள்ளே போகும்பொழுது இந்த பிச்சைக்காரர்களை கோயிலுக்கு வெளியே நின்று கொண்ட அந்த பிச்சைக்காரர்களை பார்க்கும்பொழுது இந்த பேதுருவும் யோவானை நோக்கி பார்க்கும் பொழுது அப்பொழுது பேதுருவும் யோவானும் சொல்லுகிறார்கள், இந்த பிச்சைக்காரர்களுக்கு நாம் காசு பணம் எதுவும் கொடுக்க முடியாது, ஆனாலும் என்னிடத்திலே காசு பணம் எதுவும் இல்லை, ஆனால் என்னிடத்திலே வெள்ளியும் பொருளும் எதுவும் இல்லை, ஆனால் என்னிடத்தில் இருக்கிறது இயேசுவின் நாமம் மட்டுமே இருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ காலூன்றி எழுந்து நட என்று சொல்லும் பொழுது அந்த பிச்சைக்காரர்கள் துள்ளி குதித்து எழுந்து நடந்தார்கள் என்று சொல்லி இந்த வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த பிச்சைக்காரர்கள் பிறவியிலேயே ஒரு சப்பானியாக இருக்கிறார்கள். எங்கு போனாலும் அவர்களுக்கு பிச்சை எடுப்பது தான் அவர்களுடைய தொழிலாக இருந்தது. அதனால அந்த பேதுருவும் யோவானும் இந்த சர்ச்சுக்கு போகிறவர்கள் இந்த பேதுருவுக்கு யோவானும் நம்மிடத்திலே ஏதாவது கிடைக்கும் என்று சொல்லித்தான் நோக்கி பார்க்கிறார்கள். அதற்கு தான் அந்த பேதுருவும் யோவானும் என்னிடத்திலே பொன்னும் வெள்ளியும் இல்லை, ஆனால் ஒன்று மட்டும் இருக்கிறது, இயேசுவின் நாமம் மட்டுமே இருக்கிறது, இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்ன பொழுது அவர்கள் கால் ஊன்றி எழுந்து நடந்தது மட்டுமல்ல, துள்ளி குதித்து எழுந்தார்கள். அவர்களும் ஆலயத்துக்கு போனார்கள் என்று சொல்லி இந்த வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். இப்பொழுதும் இதை பார்த்து கொண்டு இருக்கிற யாவரும் உங்களுக்கு பிறவியிலேயே சப்பானியாய் இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீர்கள். இயேசு கிறிஸ்து அன்று சுகப்படுத்தின தேவன் இன்றும் சுகப்படுத்துவார். இயேசு உயிரோடு இருக்கிறார், இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். ஆமென்.